தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு தனியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 தாள் 1 மற்றும் தாள் 2ற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குரிய சர்வீஸ் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய பணிச் சான்றிதழை கண்டிப்பாக பெற வேண்டும். இந்த பணிச் சான்றிதழை அவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது கணினி வழியாக அவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய பணிச் சான்றிதழ் பற்றிய சில விளக்கங்களும், இந்த பணிச் சான்றிதழுக்குரிய விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றியும் இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கென்று தனியாக தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வுக்குரிய நோட்டிஃபிகேஷன் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் இறுதியாக வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் 2026 அப்படின்னு இருக்கும். இதுதான் சர்வீஸ் சர்டிஃபிகேட். இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பூர்த்தி செய்து உரிய அதிகாரிகளிடம் நீங்கள் கையொப்பம் பெற்று இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது தாள் 1 மற்றும் தாள் 2ற்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நண்பர்களே, அடுத்து பணிச்சான்றிதழ் பற்றி சில விளக்கங்களை காண்போம். பணிச்சான்றிதழ் யார் பெற வேண்டும்? பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்காக மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 தாள் 1 தாள் 2க்கு விண்ணப்பிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் இந்த பணிச்சான்றிதழை பெற வேண்டும். பணிச்சான்றிதழ் யாரிடம் பெற வேண்டும்? அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிகின்ற தலைமை ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், பகுதி நேர ஆசிரியர், தொகுப்பூதிய ஆசிரியர் மற்றும் சிறப்பாசிரியர்கள் இவர்கள் அனைவரும் தங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் மூலமாக மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி இவர்களிடம் இந்த பணிச்சான்றிதழை பெற வேண்டும். அடுத்து அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிகின்ற இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் இவர்கள் அனைவரும் தங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமாக மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மூலமாக இந்த பணிச்சான்றிதழை பெற வேண்டும். அடுத்து வட்டார வள ஆசிரியர் பயிற்றுனர்கள் தங்களுடைய வட்டார வள மேற்பார்வையாளர் மூலமாக மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் இந்த பணிச்சான்றிதழை பெற வேண்டும். அடுத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கென்றே தனியாக பயிற்சி அளிக்கக்கூடிய சிறப்பாசிரியர்கள் தங்களுடைய வட்டார வள மேற்பார்வையாளர் மூலமாக மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் இந்த பணிச்சான்றிதழை பெற வேண்டும். அடுத்து அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளி, அதாவது சிபிஎஸ்இ பள்ளி, மெட்ரிக் பள்ளி இதில் பணிபுரிகின்ற அனைத்து வகை ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது தாளாளர் அல்லது முதல்வர் இவர்கள் மூலமாக மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இவர்களிடம் பணிச்சான்றிதழ் பெற வேண்டும். அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இரண்டையுமே எழுதும் ஆசிரியர்களுக்கு பணிச்சான்றிதழில் கல்வி தகுதிகள் என்ற இடத்தில் தாள் 1 மற்றும் தாள் 2ற்கு உரிய கல்வி தகுதிகளை பூர்த்தி செய்து உரிய அலுவலர்களிடம் பணிச்சான்றிதழ் பெற்றால் அந்த ஒரே ஒரு பணிச்சான்றிதழை அவர்கள் தாள் 1 மற்றும் தாள் 2ற்கு தனித்தனியாக விண்ணப்பிக்கும் பொழுது இந்த ஒரே பணிச்சான்றிதழை அவர்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். பணிச்சான்றிதழ்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அதற்கு இணைப்பாக என்னென்ன இணைக்க வேண்டும் என்றால், பணி நியமன ஆணை, பணி வரன்முறை ஆணை இருந்தால் அதோடு சேர்த்து இணைக்க வேண்டும். பதவி உயர்வு பெற்றிருந்தால் பதவி உயர்வு செய்யப்பட்டதற்கான ஆணை, பதவி உயர்வு உள்ள பதவிக்குரிய பணி வரன்முறை செய்யப்பட்ட ஆணை மற்றும் கல்வி சான்றிதழ்கள், அதற்குரிய உண்மைத்தன்மை சான்றிதழ்கள். மேலே சொன்னது பொதுவாக பணிச்சான்றிதழ் பெறுவதற்கு இணைப்பாக இணைக்கப்பட வேண்டியவை. உங்களுடைய அலுவலகத்தில் என்ன இணைப்பாக இணைக்க வேண்டும் என்று கூறுகிறார்களோ அதை இணைத்து இந்த பணிச்சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள்.
பணிச்சான்றிதழ் பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் பொழுது விண்ணப்பம் 2 தொகுப்பாக கொடுக்கப்பட வேண்டும். நண்பர்களே, பணிச்சான்றிதழ் படிவம் PDF வடிவிலும் மற்றும் மாதிரி முகப்பு கடிதம் PDF வடிவிலும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுவோர் அந்த படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து பணிச்சான்றிதழை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக நேம் ஆஃப் த டீச்சர் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஆசிரியருடைய பெயரை கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இறுதியாக இன்சியலை எழுத வேண்டும். இரண்டாவது டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் இன் இயர்ஸ். அதாவது அந்த ஆசிரியருடைய பிறந்த தேதியை எழுதணும் மற்றும் அவருடைய வயதை வருடத்தில் குறிப்பிட வேண்டும். இங்கு பார்த்தீங்க அப்படின்னா வயதை வருடத்தில் குறிப்பிடும் பொழுது கம்ப்ளீட்டட் ஏஜ் என்று சொல்லக்கூடிய முடிந்த வயதை குறிப்பிட வேண்டுமா அல்லது ரன்னிங் ஏஜ் என்று சொல்லக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய வயதை குறிப்பிட வேண்டுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். அதாவது கம்ப்ளீட்டட் ஏஜ் என்று சொல்லக்கூடிய முடிந்த வயதை குறிப்பிடுவது மிகச்சிறந்தது. அடுத்து மூன்றாவதாக நேம் ஆஃப் த போஸ்ட் ஹெல்ட் நவ் வித் சப்ஜெக்ட். தற்போது என்ன பதவியில் பணியாற்றி வருகிறீங்க, என்ன பாடங்கள் கற்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு இடைநிலை ஆசிரியராக இருந்தால் செகண்ட் கிரேட் டீச்சர் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்னு குறிப்பிடணும். பட்டதாரி ஆசிரியராக இருந்தால் பிடி அசிஸ்டண்ட் வித் என்ன சப்ஜெக்ட் அதை நீங்கள் குறிப்பிடணும். அடுத்து நான்காவதாக டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் போஸ்ட். தற்போது பணியாற்றக்கூடிய பதவி, அந்த பதவியில் நீங்கள் எப்போ சேர்ந்தீங்களோ அதற்குரிய தேதியை இங்கே பதிவு செய்யணும். பின்பு முற்பகலா பிற்பகலா என்பதை குறிப்பிட வேண்டும். அடுத்து ஐந்தாவதாக டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது நீங்கள் முதல்ல நீங்கள் எந்த பதவிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களோ அந்த பதவியில் நீங்கள் எப்போ சேர்ந்தீங்களோ அதற்குரிய தேதியை நீங்கள் குறிப்பிடணும். முற்பகலா பிற்பகலா அப்படின்றத குறிப்பிடணும். அடுத்து ஆறாவதாக நேம் ஆஃப் த போஸ்ட் டூரிங் இனிஷியல் அப்பாயின்மெண்ட். நீங்கள் முதலாக எந்த பதவியில் சேர்ந்தீங்களோ அந்த பதவிக்குரிய பெயரை குறிப்பிடணும். இப்போ செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தால் SGT அப்படின்னு குறிப்பிட்டால் போதுமானது. பட்டதாரி ஆசிரியராக இருந்தால் பிடி அசிஸ்டண்ட் அப்படின்னு குறிப்பிட்டால் போதுமானது. நீங்கள் முதல்ல எந்த பதவியில் நீங்கள் சேர்ந்தீங்களோ அந்த பதவியுடைய பெயரை குறிப்பிடணும். அடுத்து ஏழாவதாக டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன். பணி வரமுறை செய்யப்பட்ட தேதியை நீங்கள் குறிப்பிடணும். நீங்கள் முதலில் என்ன பதவியில் நீங்கள் சேர்ந்தீங்களோ அந்த பதவிக்குரிய பணி வரன்முறை செய்யப்பட்ட தேதியை தான் இங்கே குறிப்பிடணும். முற்பகலா பிற்பகலா அப்படின்றத குறிப்பிடணும். இந்த பணி வரன்முறை தேதியானது நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நடைபெற்ற தேர்வுகள் மூலமாக நீங்கள் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்னைக்கு பள்ளியில் சேர்ந்தீங்களோ அந்த தேதி தான் உங்களுக்கு பணி வரன்முறை செய்யப்பட்ட தேதி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக அல்லாமல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாகவோ அல்லது வேறு நியமனங்கள் மூலமாகவோ நீங்கள் ஆசிரியர் பதவிக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்குரிய பணி வரன்முறை தேதியானது உங்களுடைய பணி பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது என்ன தேதி அப்படின்றத பார்த்து நீங்கள் இந்த இடத்துல, அதாவது டேட் ஆஃப் ரெகுலரேஷன் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பணி வரன்முறை தேதியை நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளுங்கள். அடுத்து எட்டாவதாக ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட். தற்போது பணிபுரியக்கூடிய எந்த துறை என்பதை குறிப்பிட வேண்டும். அதாவது கீழே கொடுத்துருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், MBC டிபார்ட்மெண்ட், ADW டிபார்ட்மெண்ட், இதுபோல் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பணிபுரிகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை இங்கே குறிப்பிட்டு கொள்ளுங்கள். அடுத்து 9 ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல். அதாவது நீங்கள் அரசு பள்ளியிலா, அரசு உதவி பெறும் பள்ளியிலா, இல்லை தனியார் பள்ளியிலா, எந்த பள்ளியில் நீங்கள் பணிபுரிகிறீங்களோ அதை நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளுங்கள். அடுத்து 10வதாக மென்ஷன் வெதர் ஃபுல் டைம் டைம் ஸ்கேல், கன்சாலிடேட்டட், பார்ட் டைம், இந்த 3ல் நீங்கள் எதில் நீங்கள் பணிபுரிகிறீங்க அப்படின்றத குறிப்பிடணும். அதாவது ஃபுல் டைம் டைம் ஸ்கேல் அப்படின்னா முழு நேரம் காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடியவர்கள். கன்சாலிடேட்டட் அப்படின்னா தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடியவர்கள். பார்ட் டைம் அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேரத்தில் பணிபுரியக்கூடியவர்கள். இந்த 3ல் நீங்கள்
எதில் நீங்கள் பணிபுரியுங்களோ அதை நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளுங்கள். அடுத்து 11 நேம் ஆஃப் த ஸ்கூல் வித் போஸ்டல் அட்ரஸ். அதாவது நீங்கள் தற்போது பணிபுரியக்கூடிய பள்ளியின் பள்ளி முகவரியை இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிட்டு கொள்ளுங்கள். அடுத்து 12 ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்ட். தற்போது பணிபுரியக்கூடிய பள்ளியானது எந்த மாவட்டத்தில் இருக்கிறதோ அந்த மாவட்டத்தை குறிப்பிட்டு கொள்ளுங்கள். அடுத்து 13 ஸ்கூல் யூடைஸ் கோடு. தற்போது பணிபுரியக்கூடிய பள்ளியின் யூடைஸ் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 14 குவாலிஃபிகேஷன். இதில் நீங்கள் பேப்பர் 1 என்று சொல்லக்கூடிய தாள் 1 நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா டிடிஇ, டிடிஎட், டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இந்த 3ல் ஏதாவது ஒன்றை குறிப்பிட வேண்டும். அல்லது பேப்பர் 2 என்று சொல்லக்கூடிய தாள் 2 நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா யூஜி அண்டர் கிராஜுவேட் வித் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்களோ, அதாவது பிஏ, பிஎஸ்சி இது போல் என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்களோ அந்த டிகிரியை குறிப்பிடணும். மற்றும் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாடத்திற்காக எந்த சப்ஜெக்ட்டுக்காக அந்த டிகிரியை வாங்கியிருக்கீங்களோ அதை குறிப்பிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி மட்டும் குறிப்பிட்டால் போதுமானது. சில பேர் பிஜி படிச்சிருப்பாங்க, எம்ஏ, எம்எஸ்சி இது போல் படிச்சிருப்பாங்க. நீங்கள் அதை முடித்திருந்தாலும் இவங்க கேட்டிருக்கிறது யூஜி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் யூஜி அதற்குரிய பாடம் என்ன அதை குறிப்பிட்டால் போதுமானது. மற்றும் பிஎட் அதை குறிப்பிடணும். இந்த பிஎட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் தனியாக குறிப்பிட வேண்டும். பிஎட் அல்லது ஸ்பெஷல் பிஎட் இந்த 2ல் எது முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் குறிப்பிடணும். இப்போ சில ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தாள் 1 மற்றும் தாள் 2 தாள்களுமே எழுதுவாங்க. அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்ற கட்டத்தில் டிடிஇ அல்லது டிடிஎட் அல்லது டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இந்த 3ல் எது முடிச்சிருக்காங்களோ அதை குறிப்பிடணும். மற்றும் யூஜி அவனோட அண்டர் கிராஜுவேட் அது என்ன சப்ஜெக்டில் முடிச்சிருக்காங்களோ அதை குறிப்பிடணும். மற்றும் பிஎட் அல்லது ஸ்பெஷல் பிஎட் இந்த 2ல் கண்டிப்பாக இதை ஏதாச்சும் ஒன்று குறிப்பிடணும். இவ்வாறு குறிப்பிட்டிங்கன்னா தான் நீங்கள் தாள் 1 மற்றும் தாள் 2 இரண்டையுமே நீங்கள் எழுத முடியும். அடுத்து 15 டீச்சர் எம்இஸ் ஐடி நம்பர் ஃபார் ஆல் டீச்சர்ஸ். இப்போ ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனிப்பட்ட எம்இஸ் அடையாள எண் 8 இலக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணை இந்த கட்டத்தில் குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்து இறுதியாக 16 ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாய் ஐடி நம்பர் ஃபார் டைம் ஸ்கேல் டீச்சர்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த இடத்துல காலமுறை ஊதியம் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அந்த எண்ணை இந்த கட்டத்தில் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற ஆசிரியர்கள் அதாவது பார்ட் டைம் டீச்சர்ஸ், கன்சல்டேட் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பரை குறிப்பிடக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் இருக்காது. அடுத்து இறுதியாக சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஆசிரியர் அவருடைய கையொப்பத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த சான்றிதழை நம்ம பெற வேண்டி எந்த அலுவலகத்தில் இந்த சான்றிதழை ஒப்படைக்கிறோமோ அந்த அலுவலகத்துடைய இடம் அப்படின்றது தான் பிளேஸ் அப்படின்ற இடத்துல குறிப்பிடணும். அடுத்து இந்த சான்றிதழ் நம்ம என்றைக்கு அலுவலகத்தில் கொடுக்குறோமோ அன்றைய தேதி அதை தான் டேட் அப்படின்ற இடத்துல குறிப்பிட வேண்டும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்எம், பிஇஓ, செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபால், சிக்னேச்சர் வித் டேட் அண்ட் சீல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். மேற்கண்ட அதிகாரிகள் யாரேனும் ஒருவருடைய கையொப்பம் என்னைக்கு இடப்பட்டுச்சோ அந்த தேதி மற்றும் அலுவலக முத்திரை இது எல்லாமே இங்கே கொடுக்கப்படும். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் சைன்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எலிமெண்ட்ரி, செகண்டரி, பிரைவேட் அல்லது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அல்லது காம்பிடன்ட் அத்தாரிட்டி அவர்களுடைய கையொப்பம் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய அலுவலக முத்திரை ஆஃபீஸில் அப்படின்ற இடத்துல கொடுக்கப்படும். நண்பர்களே, இந்த காணொளியில் சொல்லப்பட்ட பணிச்சான்றிதழ் பற்றிய விளக்கங்களும் மற்றும் பணிச்சான்றிதழ் படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றிய அனைத்து தகவல்களும் பல ஆசிரியர் பெருமக்களிடம் விவரங்கள் சேகரித்து இந்த காணொளியில் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் ஏதேனும் பிழைகள் இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் நீங்கள் அதை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி.
வணக்கம்.